தமது தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தற்போதைய தலைமைத்துவத்தை பாதுகாக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களுக்கு எதிர்காலத்தில் அதற்கான விளைவுகளை எதிர்நோக்க நேரிடும் என ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் குறிப்பிடுகின்றனர். தற்போதைய செயற்குழுவில் உள்ள பெரும்பாலானவர்கள் தோல்வியடைந்தவர்களே என கட்சியின் முன்னாள் பத்திகம அமைப்பாளர் ஆனந்த லெனரோல் சுட்டிக்காட்டுகின்றார். මේ කෘත්‍යාධිකාරී මණ්ඩලයේ රනිල් වික්‍රමසිංහව තමයි 90ක් සමාජිකව පත් කරන්නේ. இந்த செயற்குழுவில் 90% உறுப்பினர்களின் நியமனங்களை ரணில் விக்ரமசிங்கவே வழங்குகிறார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு அரசாங்க அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் அவர்கள் செயற்படுவதில்லை. ரணில் விக்ரமசிங்கவுக்கு மேலும் 25 ஆண்டுகளுக்கு அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியாது என அவர்கள் நன்கு அறிந்துள்ளனர். எனினும் அவர்களின் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நோக்கிலேயே செயற்குழுவில் உள்ளனர். உதாரணமாக ஜோசப் மைக்கேல் பெரேராவின் மகனுக்கு அமைப்பாளர் பதவியை பெற்றுக் கொடுப்பதற்காகவே அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு செயற்குழுவில் உதவி செய்கிறார். காமினி விக்ரம பெரேராவும் அவரது மகனுக்கு அமைப்பாளர் பதவி ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காகவே செயற்குழுவில் உதவுகிறார். ஆர் யோகராஜன் மற்றும் DM சுவாமிநாதன் என 2 தமிழ் தலைவர்களை நியமித்துள்ளனர். இவர்களை விட ஐக்கிய தேசிய கட்சிக்காக பாடுபட்ட தமிழ் தலைவர்கள் இருக்கும் போது தேர்தலில் தெரிவு செய்யப்படாத இருவரையும் ரணில் விக்ரமசிங்கவின் தேவைக்காக நியமித்துள்ளார். காமினி அத்துக்குரலவின் தங்கை தலதா அத்துக்குரல லக்மனிதா அமைப்பின் தலைவராக இருந்தார். அவரை நீக்கி ரணில் விக்ரமசிங்க சாந்தினி கோன்காகே என்பவரை நியமித்தார். அவரே செயற்குழுவுக்கும் நியமித்தார். அவரது கட்சிக்கு எதிரான ஒருவருக்கு தூதுவர் பதவி கிடைத்து அவர் செல்லும் போது தலதா அத்துக்குரலவை நீக்கி அந்த நபரது மனைவியை லக்மனிதா அமைப்பின் தலைவராக நியமிக்கிறார். வேணுகா ஹைரத் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் கடந்த 15 வருடங்களாக போட்டியிட்ட மாகாண சபை தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியடைந்தனர். மலிக் சமரவிக்ரம என்ற ஒருவர் இருக்கிறார். கீழ்மட்டத்தில் உள்ள ஆதரவாளர்கள் வரும்போது அவர்களை துரத்தி ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்கவே அவரை செயற்குழுவில் நியமித்துள்ளார். சாகல ரத்நாயக்க மாத்திரை பகுதியில் இருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட தேவைகளுக்காக வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்வதற்காகவே அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர்களால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒருபோதும் நியாயம் கிடைக்கப் போவதில்லை. அவர்கள் அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாப்பதற்காகவே நியமிக்கப்பட்டுள்ளனர்.